கோவை கசின்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் 65. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபியை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்குறோங்க. அதில் எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. பட் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. வாங்க சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் இங்கே 1.25 கிலோ அளவுக்கு போனோட சிக்கன் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் போன்லெஸ்ஸோடு எடுத்துக்கோங்க, இது உங்களோட ஆப்ஷன் தான். பட் ஆனால் நீங்கள் சிக்கன் எப்போ எடுத்தாலுமே சிக்கனோட பேக் சைடு கொடுங்கன்னு கேளுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது சக்கை இல்லாமல் இருக்குங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலருக்காக தான், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு முட்டையும் சேர்த்து இதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தூள், இந்த முட்டை எல்லாமே சிக்கன் எல்லா பக்கத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இருக்கட்டும், நான் இங்கே 2 மணி நேரம் மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேங்க. ரொம்ப எண்ணெய் அதிகமாக காஞ்சிருக்கக்கூடாதுங்க, அப்போ சிக்கன் 65 வந்து மேலெல்லாம் கறியிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் காஞ்சதையுமே நம்ம சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை போடும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் நல்லா அடிக்கடி திருப்பி விட்டு 3 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா போதுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியான சிக்கன் 65 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், ரொம்ப கலர் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் விட்டுட்டிங்கன்னா சிக்கன் ரொம்ப கெட்டி ஆயிடுங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சைஸை பொறுத்து சிக்கன் வேகிற நேரம் மாறுபடுங்க. ஸோ பக்குவமான நேரத்தில் நீங்கள் சிக்கன் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் 65 பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போது சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து நுரை எல்லாமே அடங்கிருச்சுங்க. எனக்கு இங்கே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் வந்து பர்ஃபெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.